தொலைக்காட்சியால அரசாங்கத்துக்கு கடன் ஏறிச்சு. அந்த கடனை அடைக்க முடியாம வரி ஏத்தி அந்த சும்மா நம்ம தலைமையில விழுந்துச்சு. அந்த காசு ஏது தெரியுமா? அதை சொல்லுங்க நீங்க. அந்த நிதி எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? ரயில் இருந்து வந்தார்ல, அங்க இருந்து வரும்போதே மஞ்சள் பையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய மஞ்சள் பை அது எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். அது நீ ரயில வாங்கி 10 மடங்கு கூட வச்சுக்கலாம், எவ்வளவு நாளும். என்னங்க குருநாங்க, உங்களை மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசுறாரு. இந்தியாவிலேயே வசன கர்த்தாவில் உலகத்திலேயே அதிகமா சம்பாரிச்சது கலைஞர் கருணாநிதி தான் சொல்றாங்க. நீங்க தேர்தல் ஒரு முறை நீ வந்து தேர்தலில் நிக்கிறப்ப நீ உன்னுடைய இது சொத்து எவ்வளவு போட்டுக்கிறன்னு காட்டு பண்ணிதான் இல்ல, அது அவர் சொல்றாரு. ஒரு உலகத்திலேயே மஞ்சள் பையில வரும்போது இவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றீங்கல்ல, அப்படியே டிக்கெட் எடுக்க வந்தாரு. அது எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? நம்ம கவர்மெண்ட், நம்ம வண்டி, நம்ம ட்ரெயின், பாத்ரூம்ல யாருமே இல்ல, போய் அங்க உட்காந்துருப்போம் அப்படின்னுதான். சும்மா அந்த இடம் காலியா இருக்குதுன்னு உட்காந்துட்டு வந்து பணம் ஏது தெரியுமா? அட்டவணை பட்டியலின மக்கள், திராவிடங்க சொல்றாங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றதுக்காக மத்திய அரசு சிறப்பு உட்கூறாய்வு நிதின்னு அனுப்புது வருஷம் வருஷம். அதுல வந்து அந்த மக்களுக்கு கல்விக்கான, எஜுகேஷனுக்கான செலவெல்லாம் பண்ணணும் போகணும். அதுல இருந்து ஒரு 400 கோடி எடுத்து போட்டு இலவச டிவி கொடுத்தது. ஊராவுக்கு நெய்ய பொண்டாட்டி கைய, புரியுதுல்ல? எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. அது சரி. எப்படா நீங்க மட்டும் கோட்டீஸ்வரன் நீங்க சொல்றேன், இன்ன வரைக்கும் கேட்கறோம். ஒரு பையனும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். நீங்களும் கேட்டுக்கிறீங்க. ஆமா, நம்மளாம் எல்லாருமே சேர்ந்து கேட்டோம். நாமளும் தான் கத்துறோம், ஓடுறோம், ஒளியாடுறோம், ஒன்னும் வர மாட்டேங்குது, ஒண்ணு ஏறவே மாட்டேங்குது. சொத்து நீங்க அவரு எனக்கு போன வாரம் பேசிட்டு போது முடி கொட்டுதுன்னு என்ன கவலையா சொன்னார். கரெக்டுங்களா? ஆமா, எனக்கு கூட முடி கொட்டுதுன்னு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு? சாராயம் வித்துருங்க. சாராயம் நீங்க விற்க வேணாம். இப்ப உங்களை மாதிரி தம்பி கூட இருக்கிற மகிழ்கிட்ட சொல்லுங்க, இல்ல சிலம்பரசன் சொல்லு, இல்ல என்கிட்ட கூட சொல்லுங்க. நமக்கு எதுக்கு அந்த போய் ஷாப் வச்சு சாராயம் இல்ல தம்பி, வேற என்ன கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்க சொல்லுங்க. ஏன்னு கேட்கணும் இல்ல? இல்ல அந்த மாதிரி சம்பாரிச்சுனாக்கா அப்புறம் முடி நட்டுக்கிட்டு வர்றதுக்கு திடீர்னு 45 லட்சம் 35 லட்சம் தம்பி கொடுப்பான். அந்த பணம் தூக்கி உங்களுக்கு கொடுப்பான். அதை எடுத்து நீ சிங்கப்பூர்ல போயிட்டு நட்டுக்கிட்டு சிங்கப்பூர் போய் பண்ணிட்டு வருவீங்க. இந்த ரகசியமும் வருது இப்ப சண்டையில. புரியுதுல உங்களுக்கு? ஆக சொந்த காசுல நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். புரியுதுல உங்களுக்கு? கேபிள் டிவி தாத்தா போட்டது ஓராம் விட்டு காசுல எடுத்து போட்டுக்கினது. முடி நட்டுக்கிறது கூட உழைப்புல இல்லைன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நட்டுன்னு வரணும்னு எங்களை மாதிரி இருக்கிற பினாமிகளை தொழில் செய்ய விடுங்க. ஜென்னி செட் குரூப் இப்ப ஒண்ணு பேசுறாங்க இந்த பிள்ளைங்க மாதிரி. அதை கேட்கறவங்க கேனவனா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில KTV தெரியுமா? அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப திருடி சம்பாரிச்சு இந்த மாதிரி எல்லாம் பெருசா வளர்ந்தா கூட என்ன ஆயிர போகுது? யாரு நம்மள கேட்க போறாங்க?